அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு காலையில் ஒரு பரபரப்பான ட்வீட் திரு சிந்தனை செல்வன் அவர்கள்கிட்ட இருந்து வாட்ஸ்அப்பில் கடிதம் அனுப்புகிறாரு, நேரடியாக வந்து கூட பேச மாட்டேங்கிறாரு, இதனுடைய அவசியமும் அவசரமும் அவருக்கு புரிய வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட். அது உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? இல்லை, அந்த சிந்தனை செல்வனுடைய அந்த கடிதம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயை இன்னும் ஒரு சினிமா நடிகராக அவங்க பார்க்குறாங்க. விஜய்ங்கிற சினிமா நடிகர் திருமாவளவனை பார்த்தா என்ன அப்படிங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்குது. நீங்கள் விஜய் இடத்துல ஜெயலலிதாவை வச்சு பாருங்க, விஜய் இடத்தில் கருணாநிதியை வச்சு பாருங்க. கருணாநிதிக்கோ ஜெயலலிதாவுக்கோ இப்படி ஒரு சிக்கல் வந்தால் அவர்கள் திருமாவளவனை நேரில் பார்த்து ஆதரவு கேட்பாங்களா? இல்லை கடந்த காலங்களில் அது போன்ற சிக்கல்கள் எல்லாம் அப்படியெல்லாம் நடந்திருக்கா? அப்போ இன்றைக்கி விஜய் குறித்து ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா, இவர் சினிமா நடிகர் தானே, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் இன்றைக்கி ஜெயிச்சு வந்துட்டார், இவர் நம்மளை தேடி வரட்டுமே அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இது என்ன கல்யாணமா? நீங்கள் ஏன் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிங்க, நேரில் ஏன் எங்களுக்கு வெத்தலைப்பாக்கு தட்டோட எதுக்கு இன்விடேஷன் வைக்கலைன்னு கேட்குறதுக்கு இது ஒரு முக்கியமான இஷ்யூ. அவங்க உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, அதை ஏற்பதும் நிராகரிப்பதும் உங்கள் இஷ்டம். அதை விட்டுட்டு இவர் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, காவி பேண்ட்டு போட்டிருந்தாரு, காக்கி பேண்ட்டு போட்டிருந்தாருலாம் காரணம் சொல்லுவாங்களா என்ன? திருமாவளவனுடைய பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் விஜயை இயக்குவதாக எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, இவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைங்கிற டவுட்டு இன்னும் இருக்குன்னு திருமாவளவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வன்னி அரசு சொல்கிறாரு, விஜயினுடைய வெற்றி ஒரு மசாலா படத்தினுடைய வெற்றி அப்படின்ட்டு. அப்போ விஜய் குறித்து விசிகாவினருடைய இந்த கருத்தெல்லாம் தொகுத்து பார்த்தாலே இவங்க நாளைக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அதுக்கு அடுத்து இவர்கள் திமுகவுடைய ஒரு தீவிர விசுவாசிகளாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவாக விசிக செயல்படும். தோழமைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, தோழமை கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கடந்த காலங்கள்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க, எப்படி திமுகவுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி தான், அது கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் தோள் கொடுக்காம தள்ளி நின்று இந்த மாதிரிலாம் அவதூறுகளை வீசுகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமூக ஊடகங்களிலும் முக்கிய காட்சி ஊடகங்களிலுமே ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு, திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கேட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா முதல்வர் பதவியே திருமாவளவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சிந்தனை செல்வன் ஒரு கோரிக்கையை விடுக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் பதவியில் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் தன்னிச்சையாக இந்த மாதிரி எல்லாம் பேசிட முடியாது. அப்போ கட்சி தலைமையினுடைய விருப்பத்தை ஒரு பொதுச் செயலாளர் வழியாக இவங்க கடத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளிலே அதிக அளவில் இடங்களை கைப்பற்றிய தாவேகா தலைவருக்கு ஒரு 2 இடத்துல ஜெயிச்சுட்டு எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்குறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால் இந்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் திமுகவை போலவே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, முதலமைச்சர் அப்படின்னு கோரிக்கை வச்சது பொதுவான ஒரு கோரிக்கையா தானே வைக்கிறாங்க. இல்ல, அது நியாயமான கோரிக்கையா நீங்க போனான்னு கிடையாது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற தகவல்களும் பார்க்க முடியுது. அப்ப ஒருவேளை அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தால் கூட அந்த இடத்துலயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்ல, கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு, கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேட்பது நியாயமான்னு நீங்க பார்க்கணும். 108 உறுப்பினர்கள் வச்சிருக்கிற விஜய் 2 உறுப்பினர்கள் வச்சிருக்கிற திருமாவளவனுக்கு முதல்வர் பதவியோ துணை முதல்வர் பதவியோ கொடுக்கணுமா? அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறது அது ஒரு வகை மிரட்டல் இல்லையா? என்னுடைய ஆதரவு இல்லாமல் உன்னால் ஆட்சி அமைக்க முடியாது, என்னுடைய ஆதரவு இல்லாமல் நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியாது, உனக்கு ஆட்சி அதிகாரம் வசப்படாது, அப்போ நான் கேட்குறது நீ கொடு அப்படின்னு ஒரு அழுத்தத்தை நெருக்கடியை கொடுக்கறது ஒரு வகையில் மிரட்டல் தானே. இப்போ இவர் 108 வச்சுருக்காரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 75 இருக்குது, 80 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் கேட்குறது நியாயம். உங்ககிட்ட இருக்கிறது 2 உறுப்பினர்கள். அப்போ அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்குறதே அதிகபட்சம் தான். அதே நேரம் அது கொடுப்பதில் தப்பு இல்லை. ஆனால் நீ முதலமைச்சர் கொடு, துணை முதலமைச்சர் கொடு அப்படின்னு கேட்குறது எப்பேற்பட்ட அராஜகம்.
அதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? இப்ப விஜய் அவர்களை கலைஞர் அவர்கள் மாதிரியும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாதிரியுமான ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளோட ஒப்பிட்டு அவங்க வந்திருந்து பார்த்துருப்பாங்களா திருமாவளவன் அவர்களை? ஏன் விஜயை மட்டும் ஒரு நடிகர் மனப்பான்மையிலே பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒப்புகை தேவையா சார்? கண்டிப்பாக தேவைதானே. நீங்க விஜயை இன்னும் ஒரு நடிகனாக பார்ப்பதுங்கிறதே அது ஒரு சரியான விஷயம் இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இடத்தில் நடிகரா பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. இப்ப நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் சரி, அப்ப இப்படி வாங்க. அப்ப விஜயனுடைய இந்த வெற்றியை நீங்க அங்கீகரிக்கலையா? போறாரு, சிபிஎம் அலுவலகத்துக்கு திருமாவளவன் அவர்கள் போறாரு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, ஒரு தோழமை இருக்கு அப்படின்னும் போது விஜய் அவர்கள் பார்க்கறதுல என்ன தப்பு? அதாவது நீங்க உதிரி கட்சி தலைவர்களுடைய நடவடிக்கைகளை விஜயோட நீங்க ஒப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு சிபிஎம் தமிழ்நாட்டில் உதிரி கட்சிகள் தான். இதை நான் மீண்டும் அழுத்தி சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இடதுசாரிகளை தேடி போறதோ, இடதுசாரி கட்சியினுடைய செயலாளர்கள் விசிகாவை தேடி போறதோ விஷயம் இல்லை. நான் கேட்கறது, ஸ்டாலின் விசிகா அலுவலகத்துக்கு வந்திருக்காரா? இப்போ 2 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இடதுசாரிகளை தேடி வந்திருக்காரா? அப்போ அதையெல்லாம் கேட்காமல் விஜய் ஏன் எங்களை தேடி வரலன்னு கேட்கறதே ஒரு மிகப்பெரிய வன்முறை இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் அந்த ஒப்பீடு தவறுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி இது நாள் வரை திமுகவும் அதிமுகவும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களை மிஞ்சிய ஒரு சக்தியாக தாவேகா இருக்குது. அப்படிங்கும்போது அவரை ஜெயலலிதாவோடும் கருணாநிதியோடும் ஒப்பிடுறதுல என்ன தவறு? அதுக்கு அடுத்து நான் கேட்குறது என்னென்னா, இப்படி ஒரு சூழல் வந்திருந்தால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இவர்களை தேடி ஆதரவு கேட்டிருப்பார்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விஜய்? அதான் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா தான் எப்படியாவது ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிறதை தாண்டி ஒரு மத சார்பற்ற கூட்டணி ஆட்சியை நிறுவனம் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுகிற அளவுக்கான ஒரு தேர்தல் முடிவு தான் வந்திருக்கு. அப்போ அவர் நினச்சிருந்தா நேரடியாக அதிமுகவோட பேசி நம்ம 2 பேரும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம், நான் முதல்வர் நீங்கள் துணை முதல்வர், அல்லது நீங்கள் முதல்வர் நான் துணை முதல்வர் அப்படின்னு கூட ஈஸியாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா, அதிமுக என்பது பாஜகவுடைய அடிமை கட்சியாக மாறிடுச்சு. இவர்களோடு கூட்டணி வைத்தால் பாஜக அதிமுக வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கூட்டணி ஆட்சியும் பாஜகவுடைய சொல் பேச்சு நடக்கிற ஒரு ஆட்சியாக மாறிடுங்கிறதுனால அவர் அந்த முயற்சியை எடுக்கலை. அதுக்கு அடுத்து அதே கூட்டணியில் இருக்கிற மற்ற உதிரி கட்சிகள் பாமக அமமுக போன்ற கட்சிகளுடைய ஆதரவை விஜய் நாடலை. அவரை பொறுத்த வரைக்கும் நாம் மதசார்பற்ற ஒரு கூட்டணி ஆட்சியை நிறுவனம் என்ற அடிப்படையில் தான் காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகளை அவர் அப்ரோச் பண்ணது. மதசார்பற்ற கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு விஜயோடைய நோக்கமா இருக்குமா? இப்ப அதிமுகவோட போய் பேசினாங்கன்னா ஈஸியா மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். அது ஆனா இபிஎஸ் அவர்கள் விரும்பணும்ல. இபிஎஸ் அவர்கள் தான் தான் முதல்வரா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப விஜய் அவர்களும் தான் தான் முதலமைச்சரா இருக்கணும், மக்கள் என்ன ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம்ல. அப்ப 2 இடத்துலயுமே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கிளாஷ் வரும்போது ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஒரு பிரேக் இருக்கத்தானே சார் செய்யும்? இல்லை, நிச்சயமா அது நடைமுறையில் அது ஒரு சிக்கலான விஷயம் தான். பட் அதே நேரம் உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புள்ளியில் அந்த சமாதான படலம்னு ஒன்று நடந்தாகணும். இப்போ உதாரணத்துக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்போ என்னன்னா, இப்போ நமக்கு இப்படி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் போது இப்போ நான் முதல் 2.5 வருடம் நான் முதல்வர், அடுத்த 2.5 வருடம் நீங்கள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது உடன்பாடு எட்டப்படலாம். அப்படி இல்லைன்னா நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதல்வர், உங்கள் கட்சிக்கு இந்தந்த இலாக்காவெல்லாம் தர்றான் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் இவர்கள் அந்த புள்ளியில் இணைய முடியும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அட்டம்ப்ட் அவர் எடுக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அதிமுகவோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு சமம். எல்லாத்துக்கும் மேலே விஜய் மீது பார்த்தீங்கன்னா இவர் பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய ஆள், பாஜக இறக்கி விடப்பட்ட ஆள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ அதிமுக கூடவோ இல்லை அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோடு விஜய் கூட்டணி வைத்தால் கிட்டத்தட்ட அந்த கூற்றுங்கிறது உண்மையாயிடும். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் தம் மீது பூசப்பட்ட அந்த கரையையும் அழிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால தான் அந்த பக்கம் அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. ஓகே, ஆனால் இன்றைக்கு சூழல்ல விஜய் அவர்களுக்காக எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கவர்னர் அழைச்சு அவங்களுக்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல விஜய் அவர்கள் இன்னும் பேசாம இருக்கிறதோ இல்லை அமைதி காக்கிறதோ அப்படிங்கிறது அவருக்கு எந்த வகையில பேக் ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் பேசாதது குறித்து நாம பேசுறோம், ஆனா இது குறித்து திமுக இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே.
அது ஏன் நம்மளுடைய கவனத்துக்கு வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னன்னா இன்றைக்கு அந்த பொறுப்பு ஆளுநரை வைத்து ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே, இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் கூட இந்த ஆளுநருடைய செயலை வந்து கண்டித்து வந்து இப்போ அறிக்கையெல்லாம் விட்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக தரப்பிலிருந்து இது குறித்து இதுவரைக்கும் கருத்தும் இல்லை, கண்டனமும் இல்லை. சொல்லப்போனால் ஆளுநர் நடத்துகிற இந்த படுகொலையை அப்படி ஒரு குரூர புத்தியோடு திமுக தரப்பு ரசிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நேற்று மாலை டிகேஎஸ் இளங்கோவன் ஒரு எதிர்கட்சியா புதுசா வந்த கட்சி நம்மளை இன்னைக்கு எதிர்கட்சி ஆக்கிட்டாங்களே, 2ஆம் இடத்துக்கு தள்ளிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் வெறுப்பும் இருக்கத்தானே செய்யும். இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா உங்க கண் முன்னால் நீங்கள் இத்தனை நாள் யாரை எதிர்த்தீர்களோ, யாருடைய செயலை விமர்சனம் பண்ணீர்களோ, அதே நபர் என்பது அதே பதவி கவர்னர் இன்றைக்கு தாவேகாவுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை பண்றாரு. இதை செய்வது பாஜக. உங்களுக்கு கவர்னர் மூலமாக யாரு குடைச்சல் கொடுத்தாங்களோ அதே சக்தி இன்றைக்கு விஜய்க்கு கொடுக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத எப்படி அதை ஏற்க முடியும்? அடுத்து நேற்று டிகேஎஸ் இளங்கோவன் சொல்கிறாரு, இல்லை கவர்னர் செய்வது வந்து ஒரு வகையில் சரிதான் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது சரி என்கிறது திமுக. என்ன, இது குறித்து நம்ம பேசவே இல்லை, எந்த ஊடகமும் இது குறித்து கேள்வி கேட்கல, ஏன் விஜய் பேசலை அப்படிங்கிறத ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவருடைய நோக்கத்தில் வந்து தெளிவாக இருக்காரு. நாம் ஆட்சி அமைக்கணும், அதற்கான முயற்சிகள் என்ன, அதை நோக்கி அவங்க சென்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் அறிக்கை விடணும், கவர்னருக்கு எதிராக பொங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எதிர்த்து பேசணுன்றது எதிர்பார்ப்பு கிடையாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் கவர்னர் என்ன சொன்னாரு, இந்த இடத்துல கவர்னர் இப்படி சந்திச்சோம், இந்த விஷயங்கள் பேசணும் அப்படின்றத கூட வெளிப்படையா சொல்லலாம். இல்லை, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஊடகங்கள் வந்து நொடிக்கு நொடி அதை அப்டேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே கவர்னர் மாளிகையில் இருந்தே அது அறிக்கை வந்துருச்சு. விஜய் இப்படி கேட்டார், நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அது விஜய் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு வேலிடான கேள்வி தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அநீதி நடக்கும்போது முதல்ல வந்து நாம் தான் நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில் விஜய் வந்து நிச்சயமாக கவர்னருடைய செயல் குறித்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்மளுடைய இது ஃபோக்கஸ் வந்து மாற வேண்டாம், இதில் வந்து நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் அது ஒரு சரியான விஷயம் இல்லை தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பிடிஐக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிடிஐக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க கனிமொழி மேடம். அதில் அவங்க சொல்கிறாங்கல்ல சார், நிறைய விஷயங்கள்ல இப்போ திமுக குறித்தான விஷயங்கள் கேட்கும்போது ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கே நல்லா பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாவேகா கவர்னர் குறித்த செயல் கேட்கும்போது பீப்புளுடைய ஆதரவோட தானே தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்காங்க, அப்போ அவங்களே இப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம வெயிட்டேஜ் பார்க்கும்போது கனிமொழி மேடமுடைய பேச்சு தானே எடுத்துக்க முடியும். இல்லை, கனிமொழியுடைய கருத்தை நானும் பார்த்தேன். பட் அந்த கருத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கனிமொழி இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க, இந்த கருத்து சொன்னதற்காக ஸ்டாலினிடமும் உதயநிதி ஸ்டாலினிடமும் என்ன மாதிரியான ரியாக்ஷனை எதிர்கொள்ள போகிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ஒரு ஊடகம் கேட்டதால் அவங்க ஒரு நியாயமான கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அது திமுகவுடைய கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா திமுகவுடைய தலைவரும் இது குறித்து பேசல. இத்தனை நாள் துணை முதல்வராக துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க சார், மகளிர் அணியில் இருக்காங்க சார், முக்கியமான பொறுப்புல. இந்த பக்கம் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அவரும் முதன்மை பொறுப்புல தான் இருக்காரு, அவருமே வந்து செய்தி தொடர்பாளர்கள் குழு தலைவராக இருக்காரு. அவர் சொல்றது நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு எம்பியா இன்னைக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கவங்க சொல்றதை எடுத்துக்க மாட்டோமே. நல்ல கேள்விதான். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கனிமொழி சொன்ன கருத்தின் அடிப்படையில் திமுகவினுடைய செயல்பாடு இருக்குமா, அல்ல டிகேஎஸ் இளங்கோவன் சொன்னாரே அவருடைய கருத்தின் அடிப்படையில் திமுகவின் செயல்பாடு இருக்க போகுதா அப்படிங்கிறத வச்சு இந்த கருத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ கனிமொழி சொன்ன மாதிரி திமுகவுடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா, அடடா இது வந்து திமுகவுடைய கருத்து தான் இவங்க சொன்னது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். அப்படி இல்லாமல் டிகேஎஸ் இளங்கோவன் சொன்ன மாதிரி அவர் அதிமுகவை ஆதரித்தாலும் ஸ்டாலின் ஆதரித்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னார்ல, என்ன அந்த மாதிரி திமுகவுடைய செயல்பாடு அந்த ரூட்டில் திமுக போச்சுன்னா இதுதான் அந்த கட்சியினுடைய கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியும். பட் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கண் முன்னால் ஒரு ஜனநாயக படுகொலை நடக்கும்போது அது குறித்து கண்டிக்க வேண்டியது திமுகவுடைய ஒரு கடமை. ஆனால் இங்கே வந்து கடமை வந்து பின்னுக்கு போய் நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடைக்கலையே, நம்முடைய ஆட்சி அதிகாரம் பறி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த பொறாமை தான் பெரிய அளவில் வெளிப்பட்டதாக நான் நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ இன்றைக்கு மக்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுத்து இத்தனை இடங்கள் வந்த பிறகும் கூட ஒரு முதலமைச்சர் சீட்ல அவரை உட்கார வச்சு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு பலரும் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசுறத பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த கோபம் வந்து விஜயினுடைய ரசிகர்கள், தாவேகா தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, இன்றைக்கு தாவேகாவுக்கு கிடைத்த வாக்குகள்ங்கிறது வெறுமனே விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்குகள் இல்லை, தாவேகா தொண்டர்கள் போட்ட வாக்குகள் கிடையாது, பொதுமக்கள் போட்ட வாக்குகள். அதன் அடிப்படையில் தான் இவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போ மக்கள் வந்து எந்த அடிப்படையில் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா, வெறுமனே சினிமாவை பார்த்துட்டு கிடையாது. திமுக அதிமுக மீது ஏற்பட்ட அதிருப்தி தான் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேராதரவாக அது மக்களிடமிருந்து வெளிப்பட்டது. அப்போது இவர்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம விஜயை தேர்ந்தெடுத்தோம், ஆனால் விஜயை ஆட்சிக்கு வர முடியாமல் இவங்க 2 பேர் தடை போடுறாங்களே, இவர்கள் இருவரும் கூட்டு சதி பண்ணுறாங்களேங்கிற கோபம் பெண்கள்கிட்ட, பொதுமக்கள் கிட்ட பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. மாதிரி தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு எதிரான சில செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. பாலியல் வன்புணர்வு வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை நடு ரோட்டில் ஆட்டை வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டு விசில் அடித்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தாவேகா 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 அப்படின்னு வருதா, இல்லை முன்னாடியிலேருந்தே அப்படி தான் இருக்கா? இந்த நேரத்துக்கு அவங்க வெற்றியை கொண்டாடுறதுக்காக இல்லை அவங்களுக்கு எதிராக செயல்படணும்னு இப்படிலாம் பண்றாங்களா? அதாவது சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற அந்த வீடியோக்களையே நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு பார்க்கணும். நான் ஒட்டுமொத்தமாகவே அப்படி மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இன்றைக்கு நேற்று நடந்த சம்பவம் போல் நமக்கு தெரியும், ஆனால் உண்மை அது அல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர் வந்து தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட போது அல்லது அவருக்கு அந்த கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது தன் நண்பர்களோட ஒரு இடத்துல நின்று சரக்கடிச்சிருக்காரு. அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ எடுத்து போட்டு இவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன பிறகு நின்று சரக்கடிக்கிறார் பாருங்க, பொது இடத்துல நின்று அந்த வீடியோவை பரப்புகிறாங்க. அதை பார்த்தாலே தெரியுது இன்றைய எம்எல்ஏவாக இருக்கிற இன்றைய தோற்றத்துக்கும் அந்த வீடியோவில் இருக்கிற தோற்றத்துக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா அது இன்னைக்கு நடந்த மாதிரி அவங்க பண்றாங்க. அதனாலதான் நான் அதை மென்ஷன் பண்ணல, ஆனா அதுக்காக நம்ம அதை நியாயமும் படுத்த முடியல. அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து எப்பயோ நடந்தது. அதுக்கப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குற்ற வழக்குல ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான். அவன்கிட்ட பேசும்போது நான் போகிற போக்கில் வந்து நான் விஜய் ரசிகன்னு சொல்லியிருக்கான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேகா நிர்வாகி அப்படின்னு அதை அப்படி மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்றைக்கோ நடந்ததை இன்னைக்கு நடந்ததா ஒரு வீடியோவை பரப்புறதும் நடக்குது, சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை வந்து ஒரு தாவேகா தொண்டனா பிராண்ட் பண்ணுறதும் நடக்குது. அதே நேரம் சில உண்மையான சம்பவங்களும் இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போ ராயபுரத்தில் வெற்றி பெற்ற அந்த தாவேகா எம்எல்ஏ அவருடைய பிறந்த நாளில் ஒரு வாளை வச்சு கேக்கு வெட்டுறாரு. நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பல ரவுடிகள் வெளியாகி இன்னைக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, அதுவே ஒரு பெரிய மோசடியாக இருக்கு. அவர் தன்னை ஒரு ஆட்டோ ஓட்டுநரா வெளியில காட்டிக்கிட்டு தான் அந்த மக்களை சந்திச்சாரு, இவ்வளவு பெரிய வாக்குகள் வாங்கியிருக்காரு. கடைசியில பார்த்தா அவர் ஒரு ஆட்டோ கன்சல்டன்ட், அவர்கிட்ட இன்னோவா கார் இருக்கு, இன்னொரு சொகுசு கார் இருக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுநர்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவருக்கு சொந்தமாக ஆட்டோ கூட இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த வாள் கொண்டு அந்த கேக்கை வெட்டுறாரு. நான் என்ன கேட்குறேன், எத்தனையோ ரவுடிகள் இதே காரணத்துக்காக போலீஸால் கைது செய்யப்பட்டு மன்னிப்பு வீடியோ போட்டதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதே காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க, பக்கத்தில் நிற்கிற தாவேகா நிர்வாகி அது தவறுன்னு தடுக்கிறாரு, அதையும் மீறி வந்து இவர் அந்த செயலை செய்கிறாரு. ஸோ இப்போ தாவேகாவினர் இது போன்ற தவறுகள் செய்வது ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் பழைய வீடியோக்களை நேற்று நடந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஊடகத்தில் ஒரு செய்தி பார்க்குறேன், தாவேகா கிரைம் அப்படின்னு போட்டு தாவேகா ஆட்சியில் நடந்த குற்றங்கள்னே சில வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா இன்னும் பதவியேற்கவே இல்லை, ஆனால் இன்றைக்கு நேற்று நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் தாவேகாவை பொறுப்பாளியாக்கி இந்த மாதிரி வீடியோக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வீடியோக்களை நம்ம அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அறிவு கொண்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் புலனாய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் அந்த அப்டேட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தங்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதனால 112 இருந்த அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 114 உயர்ந்திருக்கு சார். நேற்றுலேருந்து கூட நான் சில பதிவுகள்லாம் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நேரத்தில் விசிகாவும் இடதுசாரிகளும் தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் தாவேகாவை காப்பாற்றுவதற்கு, தாவேகாவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக இல்லை, உங்களுடைய 100 ஆண்டு கால போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக இதை நீங்கள் பார்க்கணும். இப்போ
கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட 1925 தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக தொழிலாளர்களுக்கான போராட்டத்தையே தங்களுடைய பிரதான வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் தொழிலாளர்கள் நசுக்கப்படுவதும் அவர்களுக்காக இவர்கள் போராடுவதும் குரல் கொடுப்பதும் மனுக்களை எழுதி கொடுப்பதும் தான் இவர்களுடைய முழு நேர வேலையாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்து தொழிலாளர் நலத்துறை எங்ககிட்ட கொடுங்கன்னு நீங்கள் கேட்டு வாங்கலாம். இத்தனை நாள் நீங்கள் ஒரு மனுவாக கொடுத்து ஐயா இந்த பிரச்சனையை பாருங்கன்னு சொன்னதுக்கு பதிலாக அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஸோ அந்த அடிப்படையிலையாவது இந்த தாவேகா கூட்டணிக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேளை அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட விசிகாவிடமும் நம்ம இதைத்தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் விசிகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்களும் அமைச்சரவைக்குள் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒடுக்கப்பட்டவர் நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் சமூக மக்களுக்கு என்னவெல்லாமோ நீங்கள் செய்யலாமே. ஸோ அந்த வாய்ப்பாக இதை இவங்க பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு முதலமைச்சர் பதவி கொடு, துணை முதலமைச்சர் பதவி கொடு அப்படிங்கிறது ஒரு சுயநல அரசியலாக இருக்கும். இடதுசாரிகள் மாதிரியே விடுதலை சிறுத்தைகளும் ஒரு நல் முடிவு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆதி திராவிடர் நலத்துறை பத்தி பேசுனீங்க, அது ரொம்ப ரிசர்வ்டா போயிடாதா சார்? இப்போ விசிகா மேல ஏற்கனவே இவங்க ஒரு தலித் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. பட் அதை கடந்து அவங்க பல்வேறு சமூக இஷ்யூஸ்க்கும் பேசிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்க கிட்ட அந்த துறையை கேட்டு வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல அப்ப ஒரு சாராருக்கு மட்டுமே இவங்க போறாங்க அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படாதா? திரும்ப அப்படிலாம் குத்தப்படாது. அப்படி குத்தப்பட்டாலும் அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பாஜக ஒரு மதவாத கட்சி, பாமக ஒரு சாதி கட்சி. ஆனால் விசிகா சாதி கட்சி அல்ல. அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடுகிற கட்சிக்கும் ஒரு சாதி பெருமை பேசுவதற்காக துவக்கப்பட்ட கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதி சான்றிதழ் கூட கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம். இத்தனை நாள் திமுக அதிமுக அரசிடம் நீங்கள் வைத்த கோரிக்கைகளை இன்னைக்கு ஒரு நிறைவேற்றுற இடத்துக்கு நீங்கள் உட்காருங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி. எல்லாத்துக்கும் மேலே இப்போ விசிகா திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அல்லது தனித்து நின்றாலும் எந்த காலத்திலும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது. இதுதான் உண்மை. நம்ம வந்து ஆருடம் சொல்லலை, இங்கே இருக்கிற கள நிலவரத்தை சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு விஜய் மூலமாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை உங்கள் சமூக மக்களுக்காக நீங்கள் வந்து நல்லது செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்வதே வந்து யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சிபிஐ எப்படி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க ஆதரவு கொடுக்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ விசிகா ஒருவேளை தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் இப்போ அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் இவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுவதாக ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது என்ன எதிர்பார்ப்புங்கிறத உங்களுடைய யூகத்துக்கே விட்டுடுறேன். அந்த அடிப்படையில் விசிகாவுடைய ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். இன்னைக்கு அதிமுக அரசுக்கு திமுக ஆதரவு அப்படிங்கிற இந்த காட்சி இருக்குல்ல, இது வந்து தற்செயலாக நடந்ததல்ல. தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து எடுத்த முடிவு இல்லை. இதுக்கு பின்னால் வேறொரு சூத்திரதாரி இருக்காங்க. அந்த சூத்திரதாரி பாஜக என்கிற உண்மை இந்த இடதுசாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது யூகித்திருக்கலாம், அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய சூழ்ச்சிக்கு திமுக வேணா பலியாகலாம். ஏன்னா அவருடைய இன்றைய எதிரி வந்து தாவேகாவை பழி தீர்க்க திமுக வேணா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், நாம் வந்து பலியாயிடக்கூடாது அப்படின்னு இடதுசாரிகள் நினைச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகாவை நாம் நினைச்ச மாதிரி அது ஒரு பாஜகவுடைய பி டீம் கிடையாது, பாஜகவை எதிர்த்து நிற்கிற ஒரு கட்சிங்கிற அந்த யதார்த்தம் இவர்களுக்கு தாமதமாக புரிஞ்சிருக்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, விஜய் வந்து பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக அடையாளப்படுத்திய பிறகும் நேற்று வரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாஜகவுடைய பி டீமு, பாஜகவுடைய இன்னொரு அமைப்புன்னு தான் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கோடிட்டு காமிச்ச மாதிரி சிந்தனை செல்வன் அவர்களுடைய அறிக்கையிலையும் அதுதான் இருக்கு. எந்த இடத்துலயும் பாஜக எதிர்த்து பேசல. ஆமா, பாஜகவை எதிர்த்து பேசல, திருப்பரங்குன்ற விவகாரத்துல பேசலன்னு, தொடர் மணிப்பூர் விவகாரம் பத்தி பேசலன்னு பல்வேறு சம்பவங்களை அடுக்கி விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய பி டீமாக இவர்கள் தொடர்ந்து சித்தரிச்சாங்க. அதை இந்த கம்யூனிஸ்டுகள் நம்பி இருப்பார்கள், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நடக்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து நிச்சயமாக பாஜகவுடைய ஆதரவானவர் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் முதலமைச்சர் ஆவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா தமிழ்நாட்டில்
முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிற முதல் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக அவர் மாறுறாரு. அப்ப அதற்கும் வந்து நம்ம ஆதரவாக இருக்கணுங்கிற அடிப்படையில் கூட இந்த முடிவை இவர்கள் எடுத்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசியிருக்கோம். பட் நம்ம பேசின மாதிரி தான் இப்படியே நடக்க போகுதா, இன்னும் கட்சிகள் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தொடர்ந்து பேசும் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி.